இங்கே நாங்கள் இந்த பேஜஸ் என்றதை பார்த்துக்கொள்வோம். இங்கே இதில் அழுத்தி முதலாவது பக்கத்துக்கு போகிறேன். இங்கே ரைட் கிளிக் அழுத்தி நியூ டேப்பில் திறந்து கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எபவுட் என்ற ஒரு பக்கம் இருக்குது. இந்த ஹோம் என்றதில் அழுத்தினீங்கன்னா நீங்கள் முதலாவது பக்கத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். இங்கே எபவுட் என்றதில் அழுத்தும் போது இங்கே எபவுட் என்ற ஒரு பக்கம் திறந்து காண்பிக்குது. இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா பேஜ் ஐடி என்று காண்பிக்குது. இங்கே திருப்பி இந்த அட்மின் பகுதிக்கு போகிறேன். இந்த பேஜஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே எபவுட் என்ற ஒரு விடயம் இணைக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் தொடர்ச்சியாக மாறாத அதாவது நிரந்தரமாக இருக்கக்கூடிய விடயங்களை இந்த பேஜஸ் என்ற பகுதியில் இணைச்சு கொள்ளுங்க. முதலே குறிப்பிட்டிருந்தால் எபவுட் அஸ் அதாவது எம்மை பற்றி தொடர்புகளுக்கு இப்படியான விடயங்களை நீங்கள் இந்த பேஜஸ் என்ற பகுதிக்குள்ள இணைச்சு கொள்ளலாம். செய்திகள் அதை போல தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கிற விடயங்களை இந்த போஸ்ட் என்ற பகுதிக்குள்ள இணைச்சு கொள்ளுங்க. இந்த போஸ்ட் என்ற பகுதிக்குள்ள உள்ள மாதிரியே இங்கே டைட்டில் காண்பிக்குது. இங்கே யாரால் இணைக்கப்பட்டன்னு காண்பிக்குது. இங்கே கமெண்ட்ஸ் இருந்தால் அது காண்பிக்கும். எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டன்னு இங்கே காண்பிக்குது. அதை விட இங்கே எடிட், குயிக் எடிட், ட்ராஷ், வியூ அண்டு இருக்குது. நான் இங்கே எடிட் என்றதில் அழுத்துறேன். இங்கே இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே இந்த போஸ்ட் என்ற பகுதிக்குள்ள பார்த்த அதே விடயங்கள்லாம் இங்கேயும் இருக்குது. இப்போ நான் அதுக்குள்ள திரும்ப விரிவாக போகல. இந்த விடயங்கள் நாங்கள் போஸ்ட் என்ற பகுதிக்குள்ள பார்த்துருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்ப்ளேட்டை மாற்றக்கூடிய ஒரு வசதி ஒன்று இருக்குது. நீங்கள் வேறு விதமான டெம்ப்ளேட் அதாவது ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு பக்கத்துக்கு நீங்கள் வேறு டெம்ப்ளேட் அதாவது வடிவமைப்புகள் செய்து வைத்துக்கொள்ள முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 தெரிவுகள்லாம் இங்கே இருக்குது. ஒன்று டிஃபால்ட் மற்ற 1 column இருக்குது. இங்கே காண்பிக்கிறது டிஃபால்ட்டானது. நான் இங்கே போய் 1 column என்றதில் தெரிவு செய்கிறேன். இங்கே அப்டேட் என்றதில் அழுத்துறேன். இங்கே நான் ரீஃப்ரெஷ் என்றதில் அழுத்த போகிறேன். அதுக்கு முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கரையில் இந்த சில விவரங்கள் காண்பிக்குது. நான் இங்கே ரீஃப்ரெஷ் என்றதில் அழுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விடயங்கள் இல்லாமல் போகுது. அதாவது இப்போ நாங்கள் 1 column என்ற டெம்ப்ளேட்டை தெரிவு செய்தபடியால் அது தனியாக ஒரு குளத்திலான் காண்பிக்குது. அதாவது ஒரு குளத்திலான் அந்த டெம்ப்ளேட் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு விரும்பிய மாதிரி கூட அந்த வடிவமைப்புகளை செய்து கொள்ள முடியும். அதாவது ஒவ்வொரு பக்கத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு விதமான வடிவமைப்பை செய்து கொள்ள முடியும். திருப்பி இங்கே எடிட் என்றதுக்குள்ள போகிறேன். நான் பழைய மாதிரிக்கே அதை மாற்றிக்கொள்கிறேன். இங்கே அப்டேட், இங்கே ரீஃப்ரெஷ் என்ற அழுத்திக்க அது பழைய மாதிரி காண்பிக்குது. இங்கே ஒரு விடயம் இருக்குது ஓர்டர். இப்போ நீங்கள் பல பக்கங்களை இணைச்சிருக்கீங்க அது எந்த வரிசைப்படி காண்பிக்கணும்ன்றதை இங்கே தெரிவு செய்யலாம். உதாரணத்துக்கு இந்த எபவுட் என்ற பக்கம் 2ஆவதாக காண்பிக்கணும், இன்னொரு பக்கம் 1ஆவதாக காண்பிக்கணும் என்றால் நான் இங்கே இதில் 2 கொடுக்குறேன். அப்டேட் 2 கொடுக்குறேன். இங்கே அட் நியூ என்றதில் அழுத்துறேன். contact us என்று எழுதுறேன். இங்கே திருப்பி இங்கே contact details என்று எழுதுறேன். இங்கே ஒன்றதை தெரிவு செய்கிறேன். இங்கே பப்ளிஷ் என்றதில் அழுத்துறேன். இங்கே முதலாவது பக்கத்துக்கு போய் ரீஃப்ரெஷ் என்றதில் அழுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த contact us என்றது இங்கே முன்னே காண்பிக்குது. அதில் அழுத்துறேன். இங்கே அது முதலாவதாக காண்பிக்குது. ஒருவேளை நீங்கள் இதை மாற்ற போறீங்க என்றால் இங்கே திருப்பி இந்த பேஜஸ் என்றதுக்குள்ள போகிறேன். இங்கே குயிக் எடிட் என்றதில் அழுத்துறேன். இங்கே 2 குறிப்பிடுறேன். அப்டேட், இங்கே குயிக் எடிட் 1 குறிப்பிடுறேன். அப்டேட், இங்கே ரீஃப்ரெஷ் என்றதில் அழுத்துறேன். இங்கே அது மாறி காண்பிக்குது. இப்போ இவ்வாறு நீங்கள் அங்கே இலக்கங்களை கொடுப்பதன் மூலம் எவ்வாறு இங்கே காண்பிக்கணுமோ அப்படி காண்பிக்க செய்யலாம். அதே வேளையில் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு தெரிவு இருக்குது. உதாரணத்துக்கு நான் இங்கே எடிட் என்றதில் அழுத்துறேன். இங்கே பேரண்ட் 2 காண்பிக்குது. நீங்கள் ஒரு பக்கத்துக்கு கீழே அடுத்த பக்கம் பெறக்கூடியதாக வர செய்ய முடியும். அதாவது ஒரு சப் மெனு மாதிரி வர செய்ய முடியும். நான் இங்கே இதில் அழுத்துறேன். இந்த contact us என்றதை எபவுட்டுக்கு கீழே வர்றதுக்கு தெரிவு செய்துக்கிறேன். இங்கே அப்டேட் என்றதில் அழுத்துறேன். இங்கே ரீஃப்ரெஷ் என்றதில் அழுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த contact us இங்கே இல்லாமல் போயிட்டுது. இங்கே எபவுட் என்றதுக்கு கீழே வரைக்க அது அதுக்குள்ளே திறந்து காண்பிக்குது. அப்போ அதுக்குள்ளே ஒரு உபபிரிவாக இங்கே காண்பிக்குது. அதில் அழுத்தும் போது நாங்கள் அந்த பக்கம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதில் எபவுட்டில் அழுத்தும் போது நாங்கள் அந்த எபவுட் என்ற பக்கத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இவ்வாறு சில தெரிவுகளை நீங்கள் இங்கே தெரிவு செய்து விடலாம். இந்த பேஜஸ் என்றதுக்குள்ள இன்னும் மேலதிகமாக சில விடயங்களை பார்ப்போம். இங்கே எபவுட் என்றதில் எடிட் என்றதில் அழுத்துறேன். இங்கே நாங்கள் இந்த டெம்ப்ளேட் என்றதை பற்றி ஏற்கனவே பார்த்துருந்தோம். நாங்கள் இங்கே அடுத்ததாக இன்னொரு தெரிவு ஒன்று இருக்குது. ஃபியூச்சர் இமேஜ் என்று இருக்குது. நான் இங்கே இதில் அழுத்துறேன்.
ஒரு படம் ஒன்றை நாங்கள் இதில் வைத்து கூட தரவேற்றம் செய்து இணைத்துக் கொள்ள முடியும். அல்லது இங்கே ஏற்கனவே இணைத்த படங்களை கூட இணைத்துக் கொள்ளலாம். நான் இங்கே மீடியா லைப்ரரியில் அழுத்துறேன். ஏற்கனவே இணைத்த படம் ஒன்றை இங்கே இணைக்கிறேன். இங்கே ஷோ என்றதில் அழுத்துறேன். இங்கே யூஸ் ஆஸ் ஃபியூச்சர் இமேஜ் என்றதில் அழுத்துறேன். இதை மூடிக்கொள்கிறேன். இங்கே அந்த படம் காண்பிக்குது. இங்கே அப்டேட் என்றதில் அழுத்துறேன். இதில் அழுத்தி முதலாவது பக்கத்துக்கு போய்க்கொள்கிறேன். இங்கே எபவுட் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போது இணைத்த படம் இங்கே காண்பிக்குது. இங்கே முதலாவது பக்கத்தில் வேறு ஒரு படம் காண்பிக்குது. இங்கே கான்டாக்ட் என்றதில் அதே படம் காண்பிக்குது. ஆனால் எபவுட் என்றதை அழுத்தும் போது வேறு ஒரு படம் காண்பிக்குது. திருப்பி இங்கே அட்மின் பகுதிக்குள்ள போகிறேன். இங்கே பேஜஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே இந்த கான்டாக்ட் அஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே திருப்பி செட் ஃபியூச்சர் இமேஜ் என்றதில் அழுத்துறேன். இங்கே செலக்ட் ஃபைல்ஸ் என்றதில் அழுத்துறேன். லைப்ரரிஸ், பிக்சர்ஸ், இங்கே நேரடியாக ஒரு படம் ஒன்றை தரவேற்றம் செய்கிறேன். இங்கே இந்த படத்தில் அழுத்துறேன். ஓப்பன் என்று அழுத்துறேன். திருப்பி இங்கே கீழே போய் யூஸ் ஆஸ் ஃபியூச்சர் இமேஜ் என்றதில் அழுத்திட்டு இதை மூடிக்கொள்ளலாம். அல்லது இங்கே சேவ் ஆல் சேஞ்சஸ் என்று அழுத்தி பதிந்து கொள்ளலாம். அதே வழியில் இங்கே விவரங்களை கூட நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். நான் இங்கே எதுவும் செய்யலை. இதை மூடிக்கொள்கிறேன். இங்கே அந்த படம் இணைக்கப்பட்டு காண்பிக்குது. இங்கே அப்டேட் என்றதில் அழுத்துறேன். இங்கே முன்னே பக்கத்துக்கு போகிறேன். இங்கே கான்டாக்ட் அஸ் என்றதில் அழுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் தரவேற்றிய படம் இங்கே காண்பிக்குது. இப்போ இங்கே ஹோம் என்றதில் அழுத்துறேன். இங்கே ஒரு படம் காண்பிக்குது. எபவுட் என்றதுக்கு நாங்கள் தெரிவு செய்த படம் காண்பிக்குது. இங்கே கான்டாக்ட் அஸ் என்றதுக்கு நாங்கள் தெரிவு செய்த படம் காண்பிக்குது. இவ்வாறு இந்த படங்கள் அனைத்து டெம்ப்ளேட்டுக்கும் காண்பிக்காது. அதாவது சில டெம்ப்ளேட்டுக்கு இதற்கான செயற்பாடுகள் இணைக்கப்பட்டிருக்காது. என்றபடியால் இதே செயற்பாட்டை நீங்கள் அனைத்து டெம்ப்ளேட்டிலும் பார்த்துக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் இணைப்பதன் மூலம் இவைகளை காண்பிக்க செய்யலாம். இப்போ அவைகள் கொஞ்சம் அட்வான்ஸான விடயங்கள். நான் அதுக்குள்ளும் போகலை. அவைகள் டெம்ப்ளேட் சம்பந்தமான அட்வான்ஸான விடயங்கள். திருப்பி இங்கே அட்மின் பகுதிக்கு போகிறேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் நீக்கி கொள்ள போறீங்கன்றால் இங்கே அதுக்குள்ளே ஒரு தெரிவு ஒன்று இருக்குது. ரிமூவ் ஃபியூச்சர் இமேஜ் இருக்குது. இங்கே இதில் அழுத்துறேன். அது நீக்கப்பட்டுட்டுது. இங்கே அப்டேட் என்றதில் அழுத்துறேன். இங்கே ரீஃப்ரெஷ் என்று அழுத்திக்க முன்னைய படம், அதாவது டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் உள்ள படம் காண்பிக்குது. அப்போ இவ்வாறு நீங்கள் இந்த மேலே உள்ள படத்தை கூட மாற்றிக்கொள்ளும். இது இந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட் அல்லது இவ்வாறான விடயங்கள் இணைக்கப்பட்ட டெம்ப்ளேட்லாம் இந்த படம் மாறி காண்பிக்கும். இனி இதோட இந்த பேஜஸ் என்ற பகுதியை முடிச்சுக்கொண்டு அடுத்ததான் நாங்கள் கமெண்ட்ஸ் என்றதை பார்த்துக்கொள்வோம்.